இந்த அமினோ ஆசிட்ஸை பார்த்தீங்கன்னா 3 பேசிஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி அமினோ ஆசிட்ஸில் அலிஃபேட்டிக் செயின் இருக்க மாதிரி அமினோ ஆசிட்ஸ், ஸோ அதை வந்து அமினோ ஆசிட்ஸ் வித் அலிஃபேட்டிக் சைட் செயின். நெக்ஸ்ட் வந்து அமினோ ஆசிட்ஸில் ஹைட்ராக்சைடு குரூப் இருக்க அமினோ ஆசிட்ஸாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சல்ஃபர் இருக்க அமினோ ஆசிட்ஸ், நெக்ஸ்ட் வந்து அசிடிக் அமினோ ஆசிட்ஸ், பேசிக் அமினோ ஆசிட்ஸ், அதுக்கப்புறம் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ், நெக்ஸ்ட் இம்யூனோ ஆசிட்ஸ், அதுக்கப்புறம் ஹெட்ரோசைக்ளிக் அமினோ ஆசிட்ஸ். ஸோ இந்த மாதிரி இதோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இதை டோட்டலாக 8ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அடுத்து இதோட நியூட்ரிஷனல் ரெக்வயர்மெண்ட்டை பொறுத்து இதை எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், அதுக்கப்புறம் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்ட்டு 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. தென் இதோட பொலாரிட்டியை பேஸ் பண்ணி இதை வந்து 4ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் போலார் அமினோ ஆசிட்ஸ், அதுக்கப்புறம் போலார் அமினோ ஆசிட்ஸ் நோ சார்ஜ் ஆன் ஆர் குரூப், அதாவது அதோட அல்கைல் குரூப் இருக்கும் இல்லையா, நான் சொன்னதில்ல ஆல்ஃபா கார்பனில் வந்து ஆர் குரூப் அட்டாச் ஆகியிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆர் குரூப்புக்கு மேலே எந்த சார்ஜுமே இல்லாமல் இருக்கும், அதே மாதிரி அது வந்து போலாராகவும் இருக்கும். ஸோ இப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க.